அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயோ வேறு ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கூட இருக்கவங்க கூட மட்டும்தான் பேசுவோம். ஆனால் நான் படம் பார்த்துட்டேன். அதனால் நான் வந்து இது முன்னாடியே உங்கள் கூட பேசுகிறேன். அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் தான். இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு. மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அதை உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த்கிட்ட இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட்டு வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட்டை அங்கே கொடுத்துருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் வந்து அது பார்க்கையிலேயே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டரு. அவருடைய மியூசிக் நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது இமேஜுக்கு ஃபோட்டோவுக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த படத்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அதில் சூரியன் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடன்லேயும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி விடுதலையில் கருடன்லேயும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நடித்த விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சார். நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனால் பழைய சூரியன் தான் இனி வரமாட்டார், அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ஞ்ச மாதிரி ஒரு புது சூரியன்லாம் இருக்கீங்களே, இது எப்படிங்க இவ்வளோ நாள் இந்த சூரியனை எங்கே இருந்தார், எனக்கு உண்மையிலேயே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட்டு தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் சொன்னார். அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ரொம்ப மனசை எடுத்துக்க வேண்டியதுனா, உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசு விட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிலாகிச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயங்களை. பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சூரியனா அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு. பல மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டர் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வில் கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.